தமிழக அரசியலில் பேசப்படும் இரண்டு முக்கியமான தலைவர்கள் சீமான் மற்றும் ஸ்டாலின். இவர்களின் பயணத்தையும் பாணியையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர். அவரின் மிகப்பெரிய பலம் அவரது பேச்சு திறன், நேர்மையான வார்த்தைகள், தீவிரமான உரைகள், மக்கள் உணர்வை கிளறும் ஆற்றல். அவரின் முக்கிய கோரிக்கைகள்: தமிழ் மக்கள் உரிமை, நீர்வழிகள், நில உரிமை, சுயாட்சி, தேசிய அரசியல் எதிர்ப்பு. இளைஞர்களை அதிகம் ஈர்க்கிறார். ஆனால் தேர்தலில் பெரிய வெற்றி இன்னும் வரவில்லை. அதனால் மக்கள் மத்தியில் பிரபலமாயிருந்தாலும் அரசியல் வலிமை குறைவாகவே உள்ளது. ஸ்டாலின் தற்போதைய தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அவரின் பலம், அனுபவமும் நிர்வாகத் திறமையும். பல தசாப்தங்களாக அரசியலில் இருந்து கட்சியின் அனைத்து நிலைகளிலும் பணியாற்றியவர். முதல்வராக ஆன பின் கல்வி, மருத்துவம், சமூக நலத்திட்டங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு, இளையோர் திட்டங்கள், மருத்துவ முகாம்கள், டிஜிட்டல் கல்வி திட்டங்கள். இதனால் ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இப்போது இருவரையும் ஒப்பிடலாம். சீமான் மக்கள் கவர்ச்சியுடன் கூடிய பேச்சாளர், ஆனால் தேர்தல் வெற்றியில் குறைவு. ஸ்டாலின் நடைமுறை அரசியலில் வல்லவர், ஆட்சி பொறுப்பில் அனுபவம் வாய்ந்தவர். சீமான் தீவிரமான சிந்தனைகள், ஸ்டாலின் நடைமுறை தீர்வுகள். ஒருவர் அரசியல் களம் கிளறும், மற்றவர் அரசியலை நடத்துகிறார். ஒருவர் இளைஞர்களை தூண்டுகிறார், மற்றவர் மக்களுக்கு திட்டங்களை வழங்குகிறார். அப்படியானால் யார் சிறந்தவர்? அது ஒரு தனிப்பட்ட கருத்து. இறுதி முடிவு எப்போதும் மக்களிடம்தான் இருக்கும். ஏனெனில் ஜனநாயகத்தில் கடைசி வார்த்தை மக்களின்